விழுப்புரம் மாவட்டத்தில் சமூக பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்தும் போது பல கோடி ரூபாய் முறைகேடு மற்றும் கையால் நடந்துள்ளதாக எழுந்த புகாரில் ஊழல் தடுப்பு பிரிவினர் சோதனை நடத்தி வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் காமராஜிடம் கேட்கலாம். காமராஜ், சமூக பாதுகாப்பு திட்டம் அப்படின்னா என்ன? எவ்வளவு கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கு? யார் மீது யார் புகார் கூறி இருக்கிறார்கள்? மேலும் ஊழல் தடுப்பு பிரிவினர் யாருக்கு சொந்தமான இடத்துல சோதனை பண்ணிட்டு இருக்காங்க? விழுப்புரம் மாவட்டத்தில் 2015-2017 ஆண்டு சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வட்டாட்சியராக இருந்த சந்திரசேகர் என்பவர் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து இது தொடர்பாக அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர் விசாரணை நடைபெற்று வந்து கொண்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் டேட்டா என்ட்ரி இருக்கக்கூடிய தேவிகா மற்றும் இடைத்தரகராக செயல்பட்ட முருகன் ஆகியோரும் இதிலிருந்து சம்பந்தப்பட்டிருக்க புகார் இருந்தது. 3 பேர் மீதுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது 8 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் இவங்க பல கோடி ரூபாய் மோசடி செய்தது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதாவது முதலமைச்சர் விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய திருமண உதவித்தொகை, விவசாய காப்பீடு திட்டம் போன்றவைகளில் இவர் பல கோடி ரூபாய் ஊழல் இருந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஊழல் தடுப்பு பிரிவு ஏடிஎஸ்பி தேவநாதன் தலைமையிலான போலீசார் தற்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பெரியார் நகரில் இருக்கக்கூடிய சந்திரசேகர் ஒரு வீட்டில் 6 பேர் கொண்ட குழுவா சோதனை மேற்கொண்டு வருகிறாங்க. இதே போன்று மந்தகரையில் விழுப்புரம் நகர பகுதியான மந்தகரையில் இருக்கக்கூடிய தேவிகா வீட்டிலையும் தொடர் சோதனை மேற்கொண்டு வருகிறாங்க. அது மட்டும் இல்லாம வளனூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலும் தாதமாலத்தில் இருக்கக்கூடிய இடைத்தரக செயல்பட்ட முருகன் வீட்டிலும் தொடர் சோதனை மேற்கொண்டு வருகிறாங்க. ஏடிஎஸ்பி தேவநாதன் தலைமையிலான 4 குழுக்கள் பிரிந்து இந்த 4 வீடுகளையும் தீவிரமான சோதனை மேற்கொண்டு வருகிறாங்க. இது மட்டும் இல்லாம இவர் இப்ப சந்திரசேகர் என்பவர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தேசிய பேரிடர் மீட்பில் வட்டாட்சியர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தொடர் இவர் பல கோடி ரூபாய் எந்த அளவுக்கு ஒரு மோசடி செய்திருக்கார், எவ்வளவு ரூபாய் மோசடி செய்தது குறித்தும் ஆவணங்கள் ஏதேனும் வீடுகள் வைக்கப்பட்டிருக்கா என்பது குறித்தும் தொடர் சோதனை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 பேர் கொண்ட குழுக்கள் தீவிரமான சோதனை மேற்கொண்டிருக்காங்க. இந்த சோதனைக்கு பிறகு ஏதாவது ஆவணங்கள் கைப்பற்றப்படுமா என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த சோதனை இன்னும் மேலும் விரிவடைய வாய்ப்புகள் இருக்கா? வேற யாருக்கிட்டெல்லாம் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா? அது குறித்தான விவரங்கள் இருக்கா? அதாவது இந்த சோதனையானது இந்த 3 பேர், அதாவது தேவிகா மற்றும் சந்திரசேகர் இடைத்தரகராக செயல்பட்ட 3 பேருக்கு தான் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படுகிறார்கள். இவர்களுக்கு 8 பிரிவுகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுனால இவர்களுடைய வீடுகளில், அதாவது இந்த கடந்த வருடங்களில் எவ்வளவு ஆவணங்கள் சொத்துக்கள் வாங்கியிருக்காங்க, இதன் மூலம் எவ்வளவு ஆவணங்கள் இருக்கிறது என்பது குறித்து தீவிரமான சோதனை மேற்கொண்டு வந்திருக்காங்க. தற்போது இந்த 3 பேர் மட்டும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுனால இந்த 3 பேர் வீடுகளில் மட்டுமே சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இவர்கள் தவிர வேறு யாருக்கெல்லாம் இதுல தொடர்பு இருக்கிறதா காவல்துறையினர் தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க காமராஜ்? அதாவது இந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழே திருமண உதவித்தொகை, முதலமைச்சர் நிதி உதவி உள்ளிட்ட விவசாயிகள் பயிர் காப்பீடு திட்டம் போன்றவைகளில் பல்வேறு மோசடி செய்யப்பட்டு தொடர்பாக 2015-17 வழக்கு பதிவு செய்யப்பட்டதுனால இது தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்திருந்தது. இந்த நிலையில சந்திரசேகர், தேவிகா ஆகிய இவர்கள் குற்றம் அந்த பல கோடி ஊழல் செய்யப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்துதான் தற்போது இவர்கள் வீட்டில் சோதனையாக நடைபெற்று வருகிறது. மேலும் இதில் இவர்கள் தொடர்புடைய முருகன், அதாவது இடைத்தரகராக செயல்பட்ட முருகன் தாதம்பாளையத்தை சார்ந்தவர், அவரது இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. இவருக்கு 3 பேர் வீடுகள் மட்டுமே தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் மேலும் 2 இடைத்தரகராக செயல்பட்ட அவர்கள் வீடுகளும் சோதனை மேற்கொள்வதற்கான நடவடிக்கை இருக்கிற வாய்ப்புகள் தகவல் வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து ஏடிஎஸ்பி தேவநாதன் தலைமையிலான இந்த குழுவினர் சோதனை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.